அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசியினருக்கு ஜென்ம ராசியில் குரு வக்ரமடைந்திருக்கிறார். 2 கேது, 4 புதன், 5 சூரியன், செவ்வாய், சுக்கிரன். அஷ்டமத்தில் தங்களுக்கு ராகு, 9 சனி. உங்கள் ராசிக்கு 4 புதன், 5 சுக்கிரன், 9 சனி இருப்பதால் எதிர் நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடைவீர். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதிர்பாராத நேரத்தில் பண உதவிகள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தாங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு நல்ல பெயரை பெறுவீர். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைவீர்கள். பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் உண்டாகும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. பண விஷயத்தில் சற்று சிக்கனம் தேவை. பிறருக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பெயர் வாங்குவீர். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலையை கூட தாங்கள் திறமையாக முடிப்பீர்கள். 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துக்கும் உரிய புதன் ராசிக்கு 4 கேந்திரத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். பண வரவு பிரச்சனைகள் இருக்காது. காரிய சித்தி உண்டாகும். வாக்கில் கௌரவம் உண்டாகும். ராசியில் குரு அமர்ந்தாலும் அவர் வார கடைசியில் வக்ரம் பெறும்பொழுது சில நன்மைகளை தானே செய்வார். சுக லாபாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5 அமர்ந்திருப்பதால் சுபகாரியங்கள் பூர்த்தியாகும். பொருளாதாரத்தில் சிறிய ஏமாற்றங்கள் இருந்தாலும் சமாளிக்கும் வாய்ப்பு உண்டு. பெரிய தொகை கைக்கு வந்தாலும் நிற்கவில்லையே என்ற கவலை வரும். வேலை செய்யும் இடத்தில் சில நேரங்களில் பதட்டம் ஏற்படும். மேல் அதிகாரிகள் உங்கள் மீது தவறுகளை கண்டுபிடிப்பார். அதனால் கசப்பு உருவாகும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். வெளி இடங்களில் சாப்பிடுவதை குறைத்தல் வேண்டும். 29ஆம் தேதி இரவு 8:33 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் ஸ்ரீ பழனி அம்மனையும் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனையும் வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.